ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச்சு நம்ம தாம்பூரில் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம நெருக்கமாக வைப்போம். இதில் யூஸ் பண்ணுற செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வைப்போம். அதில் ஃபில்லிங் பண்ணுறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நெருக்கமாக வர்றதுனால நம்மளுக்கு வேலையும் அதிகம், டைமும் சீக்கிரமாக சேவ் ஆகாது. சரிங்களா? ஆனால் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் சீக்கிரமாக நம்ம ஃபில்லிங் முடிச்சிக்கலாம். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஹியூமன் பீயிங்க்கு வரைகிறதுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ தாம்பூரில் வந்து திருவுருவம் வரைகிறதுக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் சின்னதாக ஒரு பிக் வரைஞ்சி வச்சுருக்கேன், மோட்டிவ் வரைஞ்சி வச்சுருக்கேன், ஸ்கொயர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணுனாக்கா சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே வரைகிறேன். சரிங்களா? எப்போவுமே ஒரு பிக் வரையும்போது சென்ட்ரல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து செயின் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஒரு லாக். சரிங்களா? இப்போது ரெண்டாவது லைனுக்கு வந்து நம்ம போக போகிறோம். அதனால் திரும்ப இந்த ஓரத்துலேருந்து ஒரு லாக். கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் லாக் வைக்கிறதுலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயினுடைய சென்டரில் வந்து நம்ம இப்போது செகண்ட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டு வரைக்குமே. இப்போது நான் இந்த செயின் ஸ்டிச்சை வந்து இப்போ செகண்ட் லைன் கொடுக்கும்பொழுது தேர்ட் லைன் இருக்குது இல்லையா? தேர்ட் லைனுடைய இப்போ செகண்ட் லைனில் இருக்கிற செயின் ஸ்டிச்சினுடைய சென்டரை பார்த்த மாதிரி தான் நான் வந்து தேர்ட் லைனில் இருக்கிற செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டேன். இதனுடைய சென்டர். சரிங்களா? ஃபஸ்ட் லைனுடைய செயின் ஸ்டிச்சினுடைய சென்டர். இப்போது இந்த சென்டர், இப்போது இதனுடைய சென்டர், இப்போது இதனுடைய சென்டர். சரிங்களா? கொடுத்துட்டு சின்னதாக மறுபடியும் ஒரு குட்டி செயின் கொடுக்குறேன். ஏன்னா ஓரம் வந்து ஒரு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகி தான் வரும். சரிங்களா? முன்ன பின்ன தான் வரும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஓரம் வந்து அப்படி தான் எப்போவுமே. ஏதாச்சும் ஒரு இமேஜ் வரையணுன்னா கூட அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் வரும், பர்ஃபெக்டாக வராது. சரிங்களா? இப்போது தேர்ட் லைன் பார்க்கலாம். நம்ம ஒரு லாக் வச்சுக்கிறேன். இப்போது தேர்ட் லைனுக்கு வரத்துக்கு திரும்ப ஒரு லாக். சரிங்களா? வச்சுட்டு செகண்ட் லைனுடைய செயின் லைனுடைய சென்டரில் நம்ம வச்சுட்டு வரணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் இருந்த செயின் ஸ்டிச்சினுடைய சென்டரை பார்த்த மாதிரி தான் நம்ம செகண்ட் லைன் வச்சுட்டு வந்தோம். இப்போது தேர்ட் லைன் பண்ணும்பொழுது செகண்ட் லைனுடைய செயின் ஸ்டிச்சை பார்த்த மாதிரி தான் வரணும். இதுக்கு முந்தைய என்ன செயின் ஸ்டிச் வருதோ அதனுடைய சென்டரை பார்த்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு போட்டது வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், தேர்ட் லைனு இங்கே வருது. எனக்கு சென்ட்ரு கொடுத்துக்கிறேன், திரும்ப கொடுக்குறேன், கொடுத்துட்டு திரும்ப ஒரு லாக். திரும்ப பாருங்கள். இப்போ இந்த லைனுடைய சென்டரை பார்த்த மாதிரி நம்ம வச்சுட்டு வரணும். இப்போது எனக்கு சென்டர் ஃபஸ்ட்டு செயின் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே பாருங்கள். கொடுத்துட்டு ஒரு லாக்கு, திரும்ப ஒரு அடுத்த லைனுக்கு ஒரு லாக்கு. இப்போது இந்த லைனுடைய சென்டரை பார்த்து நம்ம கொடுத்துட்டு வரணும். இதுக்கு இது ஒரு சென்ட்ரு. சீக்கிரமாகவும் ஃபில்லிங் ஆகிடும் இது நமக்கு. இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். என்னென்னா, இப்போது நம்ம இங்கே ஃபஸ்ட் லைன் கொடுத்தோம் இல்லையா? ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு செகண்ட் லைன் கொடுத்தோம்.
இப்போ தேர்ட் லைன் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட் லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அதே சேம் நேர்கோட்டில் தான் தேர்ட் லைனும் வரும். ஃபஸ்ட் லைன் கொடுத்தோம், செகண்ட் லைனில் கொடுக்கும்பொழுது லாங் அண்ட் ஷார்ட்டாக ஒரு செயின் பெருசாகவும் ஒரு செயின் சின்னதாகவும் தெரியும். இதுக்கு தான் இதை நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லைனு கொடுத்துட்டோம், செகண்ட் லைன் வந்து ஷார்ட்டாக வரும். தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி அதே நேர் லைனில் தான் தேர்ட் லைனும் வரும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட் லைனு, தேர்ட் லைனு, அதை விட்டால் ஃபோர்த்து, ஃபிஃப்த்து லைனு, அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று லைன் பண்ணும்பொழுது ஒன்று விட்டு ஒன்று லைன் வந்து ஒரே நேரில் வரும். சரிங்களா? ஒரே நேரில் வரும். முன்ன பின்ன ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகும், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு நான் திரும்ப ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த லைன் அப்படியே விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப் வச்சுருக்கேன், நல்லா பாருங்கள். செயின் ஸ்டிச் வந்து எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துகிட்டு லென்த்தியாக வந்து ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு சின்னதாக ஒரு லாக் கொடுத்துட்டு செகண்ட் லைன் நான் வந்து இப்போ போகிறேன். சரிங்களா? போயிட்டு இந்த ஃபஸ்ட் லைனுடைய சென்டரில் சரிங்களா, செயின் இருக்கு இல்லையா, அதனுடைய சென்டரில் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைன் எனக்கு இங்கே இருக்குது, ஓரத்தில் வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகும். இந்த செயினுடைய சென்டர் இங்கே இருக்குது. கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின், இங்கே ஒரு லாக்கு. இப்போ தேர்ட் லைன் நம்ம வர போகிறோம், அதுக்கு ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம், செகண்ட் லைனும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் லைன் வரும்பொழுது இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து எங்கே வைக்கிறேன், இந்த செயினுடைய சென்டரில் வைக்கும் பொழுது என்ன ஆகுது, இதுக்கு ஃபஸ்ட் லைன் பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து இங்கே லாக் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது தேர்ட் லைன் எங்கே வருது பாருங்கள், இங்கே சென்டர் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தேர்ட் லைனும் வரும். சரிங்களா? இப்போது நம்ம தேர்ட் லைன் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த்து லைன் எப்படி வரும்னா, செகண்ட் லைனில் எப்படி இருக்கோ அதுக்கு நேரில் தான் ஃபோர்த்து லைன் வந்து வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதனுடைய சென்ட்ரு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த நேர்லாம் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் கொடுக்குறோமா, செகண்ட் லைனில் அதனுடைய சென்டரை பார்த்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. புரியலனா ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் நம்ம ஃபில்லிங் கொடுத்து முடிக்கிறோம். ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு வந்து ஃபில்லிங் கொடுத்து முடிக்கிறதுக்கு, ஏன்னா சீக்கிரமாக ஃபில்லப் ஆகிடும். நான் தாம்பூர் ஸ்டிச்சாக இருந்தால் நம்ம கை வலிக்க போட்டுட்டு இருக்கிறோம், இந்த ஸ்டிச்சில் அப்படி இல்லை, சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போது இது இமேஜில் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த இமேஜில் தான் நம்ம வரைய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதனுடைய சென்டர் நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே சரி, நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம லாங் அண்ட் ஷார்ட்டு அங்கே கட்டத்தில் பார்த்தோம்லே அதே மாதிரி இதில் பாருங்கள், ஷேப்ஸில் நமக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வரைக்குமே இதில் கொடுக்கலாம், கொஞ்சம் லென்த்து. சரிங்களா? நீங்கள் அவுட்டரில் ஜரி ஷேப்புக்காக கொடுத்துட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படியே வரலைன்னா. இப்போது செகண்ட் லைனுக்கு லாக் வச்சுட்டு ஃபஸ்ட் லைனுடைய சென்டர் திரும்ப லாக் வச்சுட்டு தேர்ட் லைன் இங்கே கொடுக்கும்பொழுது நீடியில் வந்து இப்படி சாய்வலாக, உங்களுக்கு தாம்பூர் ஸ்டிச்சு பார்க்காதவங்க போய் தாம்பூர் ஸ்டிச் பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்டிச் புரியும். ஏன்னா அதில் இருக்கிற டெக்னிக் தான் இதில் சேம் டெக்னிக்கு. இதில் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் மாற்றுவோம், அதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி அந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த சாய்வாக கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே தாம்பூர் ஸ்டிச்சிலே சொல்லியிருப்பேன். இப்போ தேர்ட் லைன் வந்துட்டோம். தேர்ட் லைனில் இதனுடைய சென்டர்
ஓகேவா? செகண்ட் லைனுடைய செயின் ஸ்டிச்சினுடைய சென்டர் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், ரொம்பலாம் வராது. சரிங்களா? நம்ம அந்த பிக்கு மேலேயே கொடுத்துட்டு போகணும் லாக்கு. சரிங்களா? அந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொடுத்துட்டு போகலாம். எப்போவுமே அதுக்கு முந்தின சாரி இப்போது இந்த லைன் இருக்குது, இந்த லைன் கொடுக்க போகிறோன்னா இதுக்கு முந்தின லைனில் இருக்கிற செயினுடைய சென்டரை பார்த்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு போவோம். சரிங்களா? இதான் கான்செப்ட்டு. நம்ம எந்த டிசைனில் வேணாலும் இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில்லிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். முடிக்கும் பொழுது முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஓரங்களில் முடிக்கும் பொழுது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். சரிங்களா? இந்த பக்கத்துக்கு நான் என்ன போட்டு முடிச்சுக்கிறேன். அதே சேம் தான். இப்போ இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் லாக் வச்சு எடுத்துகிட்டு இப்போது இதுதான் ஃபஸ்ட் லைனாக நம்ம கவுண்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பக்கத்துக்கு சென்டர். சரிங்களா? சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த ஸ்டிச் நான் இந்த பார்ட் மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டேன். இதில் ஒரு மாதிரி மேடும் பள்ளமுமாக தெரியும். சரிங்களா? ஒரு ஸ்டிச்சு மேலேயும் ஒரு ஸ்டிச்சும் கீழே இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஷார்ட்டாக லாங்காகவும் ஒரு லைன் வந்து ஷார்ட்டாகவும் தெரியும். சரிங்களா? இப்போ இந்த பார்ட் எல்லாமே நான் ஃபில்அப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பிக்கில் இந்த சைடில் இருக்குது இல்லையா, இந்த பிக்கில் வரையும் பொழுது நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை கிராஸில். சரிங்களா? கிராஸாகவும் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி கிராஸில் தான் நான் கொடுக்க போகிறேன். கிராஸில் கொடுக்கும்பொழுது இப்படி இருந்து சென்டர் பிரிச்சுக்கணும். சரிங்களா?
இப்போது இந்த பிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பீட்ஸ் ஒர்க் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டேன் நான். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வாக்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்று பண்ணால் ஸ்ட்ரைட்டில் இந்த ஸ்ட்ரைட்டில் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த ஸ்ட்ரைட்டில் பண்ணணும். அந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். சரிங்களா? இப்போது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு இது நம்ம இந்த பிக்கு பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜில் பாருங்கள். இந்த இமேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான், ஃபேஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஒன்று கொடுத்தா இந்த ஸ்ட்ரைட்டில் கொடுக்குறதுனா இந்த ஸ்ட்ரைட் தான். தாம்பூர் ஸ்டிச்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்ட்ரைட்னா இந்த ஸ்ட்ரைட்டு. சரிங்களா? இல்லை இப்படி இந்த வாக்கில் குறுக்கால கொடுக்குறதா இருந்தால் குறுக்கால. மோஸ்ட்லி நம்ம நெடுக்கால கொடுக்குறது அந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த நீட்டு வாக்கில் கொடுத்தா தான் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாம்பில் கூட பாருங்கள், இப்போ இப்படி நான் குறுக்க கொடுத்துருக்கலாம், ஸ்ட்ரைட்டாக. சரிங்களா? கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ரூடாக நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பாம்பு இப்படி வளைஞ்சி போயிருக்கு இல்லையா, நான் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வாக்கில். இது நெடுக்க வாக்கு சொல்லுவோம் இல்லையா, இந்த நெடுக்க வாக்குலேயே நான் வந்து அந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு A4 சைஸ் இமேஜ் எடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் காடோ இல்லை ஹியூமன் பீயிங் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி அதில் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச்சை. சரிங்களா? உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.